பெருமாளின் தாடையில் இந்த வெள்ளை நிற தழும்பு வர காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வெங்கடாச்சலபதி மீது தீராத அன்பும் பக்தியும் கொண்டிருந்த இரு தம்பதிகள் இவருக்காக திருப்பதி மலையில் ஒரு குளம் வெட்ட ஆரம்பித்தாங்க. அந்த குளத்தை நாம் கணவர் மனைவி 2 பேர் மட்டும்தான் செய்யணும், யாரும் அதில் பங்கெடுத்துக்க கூடாதுன்றதில் அவர் ரொம்பவே உறுதியாக இருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு சிறு பிள்ளை இவர்களை மறித்து நானும் உங்களுக்கு உதவி செய்வேன்னு ரொம்பவே அடம் பிடித்தான். இதை பார்த்து கோபம் கொண்ட இவர் எவ்வளவோ பேசி பார்த்தும் அந்த பையன் கேட்கல. கோபத்தில் அந்த மண்வெட்டியால் அந்த குழந்தையோட தாடையில் ஓங்கி அடிச்சிடுறாரு. அந்த பையனுக்கு ரத்தம் வழிய வழிய ஓடி போய் மறைஞ்சிடுறான். பின்தொடர்ந்து ஓடுற இவங்க கண்ணுக்கு அவன் தென்படவே இல்லை. அதன் பிறகு கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது பெருமாளுடைய தாடையிலிருந்து ரத்தம் வழியறத பார்க்குறாங்க. அதன் பிறகு தெரிஞ்சது நாம் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டோம்னு. குளம் வெற்ற கைங்கரியத்தை நாம் மட்டுமே செய்யணுன்ற ஆசையினால் இவர் செய்த இந்த தவறை எண்ணி ரொம்பவே மனம் வருந்தினார். அதன் பிறகு கற்பூரத்தை தூளாக்கி அதை தாடையில் வைத்து, நான் உன் மீது கொண்ட பக்தி உண்மை என்றால் இந்த இரத்தம் இப்போதே நிற்கணும் அப்படின்னு சொல்லி வச்சாரு. உடனே ரத்தமும் வழியறது நின்றுடுச்சு. இப்படித்தாங்க பெருமாளுடைய தாடையில் இந்த வெள்ளை நிற தழும்பு வர காரணம். அன்றிலிருந்து இன்று வரை பெருமாள் ரூபத்தில் இதை பார்க்காம நம்மால் இருக்கவே முடியாது. நம்மளில் நிறைய பேர் இதை பார்த்துருப்போம், ஆனால் எதனால் இது வச்சுருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இன்று இந்த கதையின் மூலமாக நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.